நமசிவாய. அதாவது இப்போ பண ரீதியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அதே சமயத்துல ஏதாவது ஒரு விஷயம் பணத்தை டிரா பண்ற மாதிரியான சார்ம்ஸ், அதாவது நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாமா. நம்ம எப்பவுமே கேரி பண்ணிட்டா நமக்கு கண்டிப்பான முறையில நம்ம பண ரீதியான எல்லா ஒரு விஷயமும் வரும். அந்த மாதிரி கேரி பண்ணிக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் உங்களிடம் இருக்கிறதா, அல்லது பொதுவாகவே ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா, அந்த மாதிரி நம்ம ரெகுலரா போட நமக்கு நம்மளுடைய உடம்புலயே வைத்துக்கொள்ள அதுக்குண்டான ஒரு விஷயம் நமக்கு அதிகமாக வரும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கேன். சோ அதுக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க என்ன மோதிரம் போட்டிருக்கீங்க, நீங்க கையில போட்டிருக்கிற இது என்ன பிரேஸ்லெட்ஸ் என்னென்ன பயன் தரும் அப்படின்ற மாதிரி, நீங்க போட்டிருக்கிற செயின் என்ன பயன் தரும், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செயின் போடுறீங்க, இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாமும் நிறைய வந்து கொண்டிருக்குது. சோ அப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை இப்ப பார்க்க போறோம்னா, இந்த மாதிரியான தாந்திரிக் ரிலேட்டட் விஷயங்கள், அதாவது மணி சார்மிங் விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லயும் வைக்கக்கூடிய விஷயங்களாக, அல்லது அவங்க கேரி பண்ணிக்கக்கூடிய விஷயங்களாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அப்பப்போது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டிருக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணாலும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா சிட்ரின். இது சிட்ரின் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரலா ஒரு உபரத்னம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். எல்லோ கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, உபரத்னம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோடைய செய்கைகள் ஒரு நிறைய இருக்குனாலும் ஒரு முக்கியமா ஒரு 3 விஷயத்தை பாத்துருவோமே. முதலாவது பண ரீதியான விஷயங்கள் ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னா அந்த தடையை ஃபர்ஸ்ட் போக்கிடும். அடுத்ததாக சுப தடைகள் எதுவா இருந்ததுனாலும் போக்கிவிடும். ஜென்ரலா வெல்பீயிங் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு நிறைய ஒரு பணமும் சுப விஷயங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சிட்ரின் அப்படின்றது. வெஸ்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பண ரீதியான ஒரு விஷயத்துக்கு மெயினா யூஸ் பண்றதுங்கிறது டக்குன்னு உடனடியா ஒர்க் பண்ணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் பெருசா மோதிரமா போட்டிருப்பாங்க. மோதிரமா போட்டிருக்கிறதா இருந்தாலும் பலன் தரும், பிரேஸ்லெட்டா போட்டிருக்கிறதா இருந்தாலும் பலன் தரும். நிறைய பேர் நம்ம இந்த பிரேஸ்லெட்ஸ் பல நபர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். நிறைய பலன் அவர்களுக்கு கொண்டிருந்திருக்கிறது. நிறைய ஒரு விஷயத்துல இந்த பிரேஸ்லெட்ஸ் நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த பிரேஸ்லெட் பத்தி நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, இந்த சிட்ரின் அப்படின்றது என்ன ஒரு விஷயத்தை, என்ன மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பிளானட்டரி ரிலேட்டடா சேர்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புவீங்க நிறைய பேர். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவிற்கு உண்டானது. அப்ப குருவிற்கு உண்டானதுன்னு பார்க்கும்போது நமக்கு எல்லோ சஃபயர் தானே. அப்ப சிட்ரின் எப்படின்னு பார்க்கும்போது எல்லோ சஃபயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரைமரி லெவல்லையும் இது செகண்டரி லெவல்லையும் வருது. பிரைமரி செகண்டரி அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்னா பாத்தீங்கன்னா மெயின் ரத்தனங்கள் அப்படின்னு ரத்த சாஸ்திரத்திலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ரத்தனங்களும், அதை சார்ந்து உள்ள ரத்தினங்கள் அப்படின்னு உபரத்தினங்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்ப அந்த ரத்தினங்கள் உபரத்தினங்கள் பிரிக்கும் போது இதுல ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா கண்டிப்பான முறையில் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரத்தினங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த 9 வகையான ரத்தினங்கள், அந்த 9 வகையான ரத்தினங்களுக்கு அந்தந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு விஷயத்திற்காக நம்ம போடுறோம்ன்றது. ராசிக்காக எந்த ஒரு கல்லையும் அணியாதீர்கள். எந்த ஒரு காரணத்துக்கு எந்த டிவியில பார்த்தாலும் சரி, ராசி கல் அப்படின்ற ஒரு விஷயம் போய் ராசிக்கல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அணியாதீர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு கல் போடுறதுங்கிறது, சில பேர் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு கல் போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஒவ்வொரு தசாபுத்திக்கு போடுவாங்க. ஒரு சில வேற ஒரு சில நபர் எங்க கிட்ட வர்ற ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு 10 பேர் 10ல ஒரு 50% இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ராகு கேது மோதிரத்தை சேர்த்தி போட்டு அனுப்பிடுவாங்க சில்வர்ல. எல்லாரும் அதை எடுத்து கொடுத்துறாங்க. மிக மிக தவறான விஷயம். ரத்தன சாஸ்திரத்தை படிக்காதவர்கள் மட்டுமே இந்த மாதிரியான விஷயத்தை செய்வார்கள். நவரத்ன மோதிரம் போடுறதும் தப்பு, எல்லோருக்கும் ஏற்புடையதான விஷயமா இருக்காது. சரி, சிட்ரினுக்குள்ள வருவோம். சிட்ரினுக்குள்ள பார்த்தோம்னா குருவுடைய தன்மையை கொண்டதை தவிர முழுக்க குரு நீசமாக இருந்தா ஒரு தப்பு பண்றது, ஒரு கெடுதி விளைவிக்கிறது அப்படின்ற மாதிரியோ, உங்களுக்கு 6, 8, 12ல இருந்ததுன்னா அது ஒரு கெடுதி விளைவிக்கிறது அப்படின்ற மாதிரி, ஜென்ரலாவே ஒரு அஷ்டவர்கா பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு கெட்ட விஷயத்தை செய்யும் அப்படின்ற மாதிரி. நம்ம எல்லோ சஃபயர் எல்லாரெல்லாம் போட்டுறக்கூடாது. எல்லா விஷயம் எனக்கு குருதசை நடக்குது, நான் எல்லோ சஃபயர் போட்டுக்கிறேன். எனக்கு தனுசு ராசி, நான் தனுசு லக்னம், நான் மீன லக்னம், நான் மீன ராசி நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரியோ, எனக்கு குரு 5ல இருக்காரு, 9ல இருக்காரு, 11ல இருக்காரு, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டுக்க கூடாது. கண்டிப்பான முறையிலே நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை பார்த்தால் மட்டுமே பலன் தரும். இல்லைன்னா கெடுதி பலனும் அதிகமாக தரும். நாம அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு அதாவது பல வருஷங்களாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி, குழந்தை விஷயங்களும் சரி, வேலை கிடைக்கிறதுன்னு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம் பல வருஷங்களாக. சோ இப்ப இதனாலதான் திரும்ப சொல்றேன். ஏன்னா அவங்க தவறான ஒரு விஷயத்தை கொண்டு போய் பார்த்துட்டு பண்ணிடுவாங்க. இது எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க வேணா வாங்கிக்கலாம். அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரிஜினலா இருக்கிறதா வாங்கிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன்ல ஒரு பெரிய சைட் ஒண்ணு இருக்கு, பேர் சொல்லக்கூடாது. அந்த சைட்ல விக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டோட, பொய்யான சர்டிபிகேட்டோட விக்கிறாங்க. நம்ம கிட்டே அந்த மாதிரி நிறைய சர்டிபிகேட் எடுத்து கொடுத்தவங்களோட இருக்கு. அதெல்லாம் போட்டுட்டு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க நான் வாங்கி போட்டுக்கிட்டேன், எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது நாம பொறுப்பு கிடையாது. அப்படியே நீங்க வாங்கினீங்கனாலும் கண்டிப்பான முறையில எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கினீங்கன்னா அது உண்மையானதா அப்படிங்கறத தெரிந்து கொண்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இதே முறை பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கல்லா இல்லாம சிந்தட்டிக் அப்படின்ற ஒரு முறை இருக்கு, லேப் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. உங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். யாரா இருந்தாலும் இந்த விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது, உங்களுக்கு பிரயோஜனப்படுதோ இல்லையோ. அப்ப அந்த சிந்தட்டிக் அப்படின்றது, லேப் மேக்கிங் அப்படின்றது தானா உருவாக்குறது. அந்த மாதிரி உருவாக்கி உள்ள
ஒரிஜினலா இல்லாத விஷயம் பலன் தராது. அதே நேரத்தில் ஒரிஜினலா இருக்கிற விஷயம் கண்டிப்பா பலன் தரும். மோதிரம் வந்து போட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னேன், மோதிரம் வந்து பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மோதிரம் வந்து பலன் தரும் அப்படின்றத விட இந்த பிரேஸ்லெட் ஏன் பலன் தரும்னா, மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கேரட்ல வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் விலை உயர்ந்ததா ஓரளவுக்கு இருக்கும். இந்த மாதிரியான சின்னதா போட்டுக்கும் போது பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா இது நீங்க ஓவராலா வெயிட் பண்ணி பார்த்தோம்னா மோர் தென் வந்து 15 to 20 கேரட்ஸ் மேல இருக்கும். அதிகமாக நம்ம உடம்புல படுது, ஓவராலா நம்மளோட உடம்புல படுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பலன் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்னுடைய மோதிரத்தை வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது டிவில கூட இப்ப போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாலே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேருக்கு. பல காலங்களாக இருக்கு. இப்ப நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாலே கூட பல காலங்களாக பல பேருக்கு இருக்கிறது. அப்ப இந்த கூர்ம மோதிரம், இந்த கூர்ம மோதிரம் என்ன பண்ணும்னா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வீட்டில் இருக்கும் அனைவரும் அணிந்து கொள்ளலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் விஷயம். இன்னொன்னு வந்து ஸ்டெபிலிட்டி, ஜாப் ஸ்டெபிலிட்டி இல்ல, எனக்கு வந்து கெரியர்ல ஸ்டெபிலிட்டி இல்ல, மணி ஸ்டெபிலிட்டி இல்ல, எனக்கு வந்து ஒரு மாசம் எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து அடுத்த மாசம் 5,000 ரூபாய் தான் வருது, ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் வருது, 4 மாசத்துக்கு பணமே வரல, இல்ல 1 கோடி 2 கோடி சம்பாதிச்சிருந்தேன், ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தேன், இப்படி பேசுறவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு மோதிரத்தை வாங்கி கொண்டு போட்டும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சனி ரீதியான எல்லா வித ஒரு நன்மையும் ஏற்படும். நெகட்டிவ் சனி அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கூட அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுமே தவிர கெடுதி வெளிவைக்காது. சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி கெட்டிருந்தா, ஏழரை கெட்டிருந்தா, அஷ்டமம் கெட்டு, ஏழரை சனி நடந்தா, அஷ்டம சனி நடந்தா நீங்க வந்து இரும்பு மோதிரம் போட்டுக்கோங்கிறது. இரும்புல வந்து ஹார்ஸ் ஷூ வாங்கி வைங்க, ஹார்ஸ் ஷூ போடலாம், இரும்பு மோதிரம் போடலாம். ஆனா நாட் ஃபார் எவ்ரிபடி. ஏழரை சனி நடக்கிறவங்க எல்லாம், அஷ்டம சனி நடக்கிறவங்க எல்லாம், கண்டக சனி கர்ம சனி நடக்கிறவங்க எல்லாமே இதை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் ஆகும். எல்லாருக்குமே வந்து அது சரிப்பட்டு வந்து விடாது. அவங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அந்த ஒரு நிலையை பார்த்து தான் செய்ய முடியுமே தவிர எல்லோருக்கும் ஏற்புடையதான விஷயம் இருக்காது. அப்ப இந்த கூர்மம் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து கடவுளாகவும் நம்ம வந்து பார்த்து வைத்துக் கொள்ளலாம். இன்னொன்னு வந்து சிம்பாலிக், நான் உளவியல் குறியல் முறைன்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்துல பார்த்தாலும் இந்த ஆமைகளை பார்த்து வருவது நம்ம கையோடே போட்டுட்டு இருக்கோம். அப்ப கையோடே போட்டுட்டு இருக்கும்போது தினசரி அதை பார்த்து வருவதுங்கிறது மணி அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற மாதிரியான 2 விஷயத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும். நீங்க என்கிட்ட என்னெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டதுல நான் என்னென்ன விஷயமோ ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கிறது. அப்ப என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த மாதிரியான பொருட்களை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த பதிவிலே அந்த விஷயத்தை பார்ப்போம். நமசிவாய்.